ஸோ நம்மளா தெரியும் உங்களுக்கு நாங்கள் தரவு அல்லது தகவல் என்று சொல்ல விஷயத்தை நாங்கள் முதலாவது படிக்க இருக்கிறோம். இந்த தரவு என்று சொல்ல பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா என்ற விஷயம் நாங்கள் அதிகமாவே நீங்க நிறைய இடங்கள்ல இந்த டேட்டா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு உலகத்திலேயே பெருமதியான ஒரு விஷயம் அப்படின்னு நாங்க சொல்லும்போது, டேட்டாக்கு நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல டேட்டா இருக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கு நாங்கள் Google என்று சொல்றோம். அது பெரிய ஒரு லீடிங் கம்பெனியாக இருக்குது. Facebook என்று சொல்றோம். அது ஒரு பெரிய ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய ஒரு கம்பெனியாக இருக்குது. அப்ப நாங்கள் சொல்ற இந்த கம்பெனி எல்லாம் மெயினா எத அடிப்படையா வச்சு அவங்களோட அ பிசினஸ பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஏதாவது பொருள விக்கிறாங்களா? இல்லையே. அவங்க எத அடிப்படையா கொண்டு அவங்களோட பிசினஸ கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டேட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா அவங்க மெயினா ஏர்ன் பண்ற ஒரு அவங்களோட ஒன் ஆஃப் த இன்கம் சோர்ஸ் தான் வந்து அட்வர்டைஸ்மென்ட். வருமானம் சொல்றது விளம்பரப்படுத்தல் மூலம் அவங்க வருமானம் ஈட்ட போறாங்க. நான் 12வதுலயும் நாங்க அத பத்தி படிக்கிறோம். சோ இந்த இந்த விளம்பரப்படுத்தல்ங்கிற ஒரு விஷயத்த அவங்க செய்யறதுக்கு என்ன செய்றாங்கன்னா, அவங்களுக்கு மெயினா தேவை என்ன? சும்மா எடுப்பினாங்க இப்ப Facebook நாங்க எடுக்கிறோம் என்றால், Facebookல இருக்கிற உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தேவையில்ல. நீங்க உங்களோட லொகேஷன், உங்களோட ஏஜ், அதே மாதிரி வந்து நீங்கள் மேலா, ஃபீமேலான்னு சொல்றது மட்டுமே அவங்களுக்கு தெரிஞ்சாலே, அந்த டேட்டா மட்டும் இருந்தாலே அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஈஸியா வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் அவங்களால செய்ய இயலுமா இருக்கு. ஒரு அ அவங்களுக்கு போடப்படுற அட்வர்டைஸ்மென்ட் அவங்க கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இப்படித்தான் இன்றைக்கு உலகத்துல இந்த டேட்டா என்று சொல்ற விஷயம். நாங்க சின்ன விஷயங்கள்ல கூட நாங்க பார்க்கிறோம். சும்மா சொல்லுவோமே, இப்ப நாளைக்கு ஒரு பேரன்ட்ஸ் மீட்டிங் செய்ய போறாங்கன்னு வச்சுக்கொள்ளுமே. முதல்ல என்ன செய்வாங்க? உங்க எல்லாரோட டெர்ம் மார்க்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டெர்ம்ல என்ன மாதிரி எடுத்திருக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க. அப்ப அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட நாங்க என்ன செய்றோம்? நாங்க டேட்டாவ நாங்க எடுக்கிறோம். அல்லது ஒரு பிசினஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா கூட நாங்க என்ன செய்றோம்? யோசிச்சு பாருங்க. அந்த ஏரியாவுல அந்த பிசினஸ் போகுமா? ஏற்கனவே இந்த பொருள விக்கிற எத்தன கடைகள் அங்க இருக்குது? அந்த ஏரியாவுல உள்ளவங்களுக்கு என்ன ரேஞ்சுல பொருள விக்கலாம்? அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னா வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. சொல்ல விளங்குது தானே பிள்ளைகள்? நாங்க ஒரு ட்ரிப் ஒண்ணு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ட்ரிப் ஒண்ணு போகறதா எடுத்தோனே நாங்க என்ன செய்றதில்ல. ரைட் பைக்ல வாங்க எல்லாரும் போவோம்ன்னு போறோம் இல்லையா நாங்க? நாங்க முதல்ல இது என்ன செய்வோம்? ரைட் நாங்க ட்ரிப் போறோம். எந்த ஏரியாவுக்கு போனா நல்லா? அந்த ஏரியாவுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது? நெறைய ஃபோட்டோஸ் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. எல்லாம் ஃபைனல் பண்ணதுக்கு பிறகு தான் ஓகே நாங்க ட்ரிப் போறோம். இந்த இடத்த போறோம் என்ற முடிவுக்கு நீங்கள் வாரீங்க. அப்ப இந்த உலகத்துல பெரும்பாலும் நாங்க ஏதாவது ஒரு நோக்கத்த அடிப்படையா வச்சு தான் என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னால், நாங்க தரவுகள நாங்க சேகரிக்கிறோம். சோ தரவு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து, ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக சேகரிக்கப்படுறதா இருக்கும். நான் சொன்ன உதாரணம் ஒரு சிலது யோசிச்சு பாருங்க. இப்ப டிவில ஒரு நியூஸ் போகுது அப்படின்னு வச்சுக்கொள்ளுமே. அந்த நியூஸ்ல வந்து உண்மையா யாரோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் குடுத்த வீடியோ தான் அவங்க நியூஸ்ல அத பேசி போடுறாங்க. ஆனா அந்த நியூஸ போடுறதுக்காக நியூஸ் ரிப்போர்ட்டர் என்ன செஞ்சிருப்பாரு? அந்த ஏரியாவுக்கு போயிட்டு எத்தனையோ வீடியோ எடுத்திருப்பார். எத்தனையோ போட்டோக்கள் எடுத்திருப்பார். அப்ப அவர் நியூஸ்ல ஒரு விஷயத்த போடணும்ன்றதுக்காக என்ன செய்றாரு? அவர் நிறைய டேட்டாஸ வந்து என்ன செய்றாரு? கலெக்ட் பண்றார். ஆக தரவு என்று சொல்ல வார விஷயம் வந்து, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக சேகரிக்கப்பட்ட விஷயமாக இருக்கு. விளங்குதா ஐடியா? சோ தரவுன்னு சொல்றதுல அடிப்படை விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நாங்க சேகரிக்கிற எழுத்துக்களாக இருக்கலாம், இலக்கங்களாக இருக்கலாம், குறியீடுகளாக இருக்கலாம், அதே மாதிரி பிம்பங்களாக இருக்கலாம், காணொளிகளாக இருக்கலாம். சோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நாங்க சேகரிக்கிற விஷயத்த நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்கள் தரவு அப்படின்னு சொல்றோம். சோ பொதுவா பிள்ளைகள தரவ நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா வந்து, தரவ நாங்க சும்மா எல்லா வகுப்புல இருக்கிற மார்க்ஸையும் நான் எடுத்திருக்கிறேன். இப்ப நான் ஒருத்தரோட மார்க்ஸ் எடுத்து பார்க்கிறேன். ரைட். நிமால்ட ஒரு ஆள்ட மார்க்ஸ் இருக்குது. சோ அது எந்த ஒரு மீனிங்கும் வர மார்க்ஸ் அவ்வளவுதான். அது எனக்கு எந்த ஒரு மீனிங்கையும் என்ன செய்யல, தரக்கூடியதாக இருக்க போறதல்ல. அதே மாரி தரவுகள் நான் வந்து சேகரிச்ச ஒழுங்குகள் இருக்கும். அது ஒரு ஒழுங்கு ஒரு என்ன சொல்றது? இப்ப நாங்க எதிர்பார்க்கிற ஒழுங்குலாம் இருக்க மாட்டேங்குது. நான் என்ன ஒழுங்குல சேகரிச்சனோ, அந்த ஒழுங்குல இருக்கும். இப்ப நான் ஒரு கிளாஸ் ரூமுக்கு வந்து எல்லாரோட மார்க்ஸையும் தாங்கன்னு சொல்றேன். நான் ஒரு பேப்பர முன்னுக்குள்ளால குடுத்துக்கிறேன். அந்த முன்னுக்குள்ளால என்ன ஒழுங்கு எழுதியிருக்கோ, அந்த ஒழுங்குல இருக்க போது. அது ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஒழுங்குக்கு வந்ததாக இருக்க போறல. ரேண்டமா ஒரு ஒழுங்குல இருக்கும் அவ்வளவுதான். அதுவா ஒரு ஒழுங்கற்றதாக என்ன செய்ய போகுது? அது இருக்க போகுது. ஜஸ்ட் நாங்க வெறுமனே தரவ அப்படியே அந்த வடிவத்திலேயே வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாது? எந்த ஒரு தீர்மானத்தையும் நாங்க என்ன செய்யலாது? தரவ நாங்க தரவாகவே வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானங்கள எடுக்க இயலாததாக இருக்கு. சோ இப்படிப்பட்டது தான் தரவுட இயல்புகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அடிப்படையா விளங்கிக் கொள்ளணும். சோ புரியுதா ஒரு விஷயம் என்ன? தரவு என்று சொல்றது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்யப்படுது என்றால் சேகரிக்கப்படுது. நான் முன்ன நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உதாரணம் போதும் என்று நினைக்கிறேன். சரிதானே? அந்த தரவுட இயல்புகள் அப்படின்னு வரும்போது, தரவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அதுக்கு ஒரு தனிய தரவ நாங்க தனியா பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு மீனிங் இல்ல. சரிதானே? நாங்க தான் தகவலா மாத்துற என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வருவோம் அந்த இடத்துல. அது ஒரு ஒழுங்குல இருக்க போறதில்ல. அத வச்சு நாங்க வெறுமனே தரவ வச்சு நாங்க என்ன செய்யலாது, ஒரு டிசிஷன் நாங்க எடுக்க இயலாது. இப்படியான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. சோ, நாங்க சேகரிக்கிற தரவு என்று சொல்றது,
என்னென்ன வடிவங்கள்ல இருக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல நாங்க அடிப்படையா விளையக்கணும். சொன்ன மாதிரி தரகடியாவே இப்ப நான் உங்களோட எல்லாரோட மார்க்ஸையும் எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த தரவு என்ன செய்ய போகுது இலக்கங்களை அடிப்படையாக கொண்டிருக்க போகுது. ஆகவே அது இலக்க வடிவத்துல இருக்குது. அந்த எழுத்து வடிவம் சொல்றது அப்படியே நான் உங்களோட எல்லா வகுப்புல பேரையும் எடுத்துட்டு போறேன் அல்லது உங்க எல்லாரோட டிஸ்ட்ரிக்டையும் எடுத்துட்டு போறேன். இப்போ இந்த மாதிரி சேகரிக்கப்படுற தரவுகளா இருந்தால் எழுத்துக்களாக இருக்கும். எழுத்துக்கள் அடிப்படையாக கொண்ட தரவுகளாக இருக்க போகுது. அதே மாதிரி குறியீடுகள் சிம்பிள்ஸ் அடிப்படையா வச்சு தரவுகள் என்ன செய்யலாம் சேகரிக்கப்படலாம். சோ கற்புல வடிவங்கள் அப்படின்னு சொல்ல வாரது இப்ப கண்ணால பார்க்கக்கூடிய வடிவங்கள் இப்ப பிம்பங்கள் இமேஜஸாக இருக்கலாம், வீடியோக்களாக இருக்கலாம். நான் சொன்னது நியூஸ் ரிப்போர்ட் நான் எடுத்த மாதிரி இல்லையா நான் உதாரணத்துக்கு சொல்றேன் அது. அப்ப நியூஸ் ரிப்போர்ட்டர் என்ன செய்வாரு ஒரு 1000 போட்டோ எடுக்கிறார், ஒரு 100 போட்டோ எடுக்கிறார். அதுல ஒரு 4, 5 போட்டோ தான் நியூஸுக்கு வருது அல்லது ஒரு வீடியோல வருது. அல்லது நீங்களே யோசிக்கலாம் ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க அல்லது ஒரு ட்ரிப் போறீங்கன்னால் நூற்றுக்கணக்கான போட்டோஸ் எடுப்பீங்க. எல்லா போட்டோஸையும் நீங்க ஸ்டேட்டஸ் போடுவீங்களா? இல்ல. அந்த இடத்துக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? செலக்ட் பண்ணி ஒரு சில போட்டோஸ் தான் ஸ்டேட்டஸ் போட போறீங்க. அப்ப ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நினைஞ்சிருக்கிறீங்க. அவ்வளவு ஒரு மெமரீஸ்க்காக தான் நீங்க அவ்வளவு போட்டோஸ நீங்க கலெக்ட் பண்ணினீங்க. சோ சேகரிக்கப்படுற தரவு பிம்பங்களாக இருக்கலாம், காணொளிகளாக இருக்கலாம், ஆடியோ வடிவங்களாக இருக்கலாம். சோ தரவு என்று சொல்றது எந்த வடிவத்திலையும் இருக்கலாம். அதனால நாங்க ஒரு நார்மலா ஒரு 5 வடிவத்த நாங்க நினைஞ்சிருக்கிறோம். இந்த வடிவங்கள் எல்லாம் தரவுகள் இருக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வந்து தரவுகளோட வடிவங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க இதுகளை அடையாளப்படுத்துறோம். இவ்வளவு கிளியரா பிள்ளைகள்? நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த அடிப்படையான விஷயங்கள் கிளியரா? நான் இதுவரைக்கும் சொன்னதுல ஏதாவது குழப்பம் இருக்குதா? நான் டீடைல்டா பேச இல்லை என்றால் எப்படியுமே நம்மளா ஏதோ ஒரு வகையில பரிச்சயமான விஷயங்களா தான் இருக்குதுன்றதுக்காக ஜஸ்ட் நோட்ஸ் போதுதானே. நான் அதை இன்னும் உங்களுக்கு உதாரணங்கள் மூலமா அதை என்ன செய்யல பெருசாக்க விரும்ப இல்ல. ஜஸ்ட் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கிரகிக்க இயலுமா இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்ன விஷயங்களை விலகிக் கொள்ள இயலுமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கிளியர் இல்ல அப்படின்னா கேட்டுக்கொண்டு போங்க. சரிதானே? ஓகே. அடுத்தது நாங்க பார்க்க போறது தரவுகளோட வகைகள். பொதுவா பிள்ளைகள் தரவுகள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று சொல்றாங்க அளவுசார் தரவு. இன்னும் ஒன்று நாங்க சொல்லுவோம் அளவு சாரா தரவு என்று சொன்னாலும் சரி, பண்புசார் தரவு என்று சொன்னாலும் சரி. சரிதானே? இப்ப நாங்க பார்த்தோம். தரவுகள் எல்லாம் இந்தந்த வடிவங்கள்ல இருக்குன்னு பார்த்தோம் தானே? இதுல நாங்கள் சேகரிக்கிற தரவு இலக்கத்த அடிப்படையாக கொண்டு இருக்கும் என்றால், அது அளவுசார் தரவு. சொல்ல விளங்குதா? நாங்க சேகரிக்கிற தரவு இலக்கத்த அடிப்படையாக கொண்டிருக்கும் என்றால், நாங்க சேகரிக்கிற தரவு இலக்க தரவாக இருக்குது என்றால், அது அளவுசார் தரவு. சொல்ல விளங்குதா? அந்த இலக்கத்த தவிர மத்த என்ன வடிவத்தில் அந்த தரவு இருந்தாலும், அத நாங்க சொல்லப் போறது பண்புசார் தரவு அல்லது அளவு சாரா தரவு அப்படின்னு நான் சொல்லப் போறோம். தரவுகள 2 வகையா பிரிக்கிறாங்கள். அளவுசார் தரவு, பண்புசார் தரவு. நாங்கள் யார அளவுசார் தரவுன்னு சொல்றோம்? எந்த தரவை எல்லாம் உங்களுக்கு இலக்கத்த அடிப்படையா கொண்டு சொல்ல இயலுமோ, அல்லது எந்த தரவை எல்லாம் உங்கள இலக்கத்த அடிப்படையா கொண்டு நீங்க எழுதுறீங்களோ, சேகரிக்கிறீங்களோ, அந்த தரவுகள் எல்லாமே அளவுசார் தரவு. அது இல்லாத மத்த எல்லாம் என்னது? பண்புசார் தரவுகளாக இருக்கு. பாருங்க பாயிண்ட்ஸ. தரவுகளானது பின்வருமாறு இருவகைப்படுத்தப்படும். முதலாவது அளவுசார் தரவு. நாங்க அப்ப அளவுசார் தரவுண்டா என்னன்னு நாங்க பேசப் போறோம். இலக்க அடிப்படையில், இலக்கத்த அடிப்படையாக கொண்டு முன்வைக்க முடியுமான தரவுகள் ஆகும். எந்த தரவையெல்லாம் உங்களால இலக்கத்த அடிப்படையாக கொண்டு சொல்லலாமோ, அது எல்லாம் அளவுசார் தரவுகள். பொதுவா பிள்ளைகள் இந்த இலக்கத்த அடிப்படையாக கொண்ட தரவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், நார்மலா நீங்க தரவு எழுதிப்பீங்க. எண்ணி பெற்றிருப்பீங்க. கவுண்ட் பண்ணி. வகுப்பில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கை. அந்த இடத்துல என்ன செய்வீங்க? கவுண்ட் பண்ணுவீங்க. எண்ணுவீங்க. அப்படித்தானே? அல்லது வந்து பாருங்க மெஷர் பண்ணுவீங்க. அளவிடுவீங்க. உதாரணமா மாணவர்களின் உயரம் 2 வாரம். அப்ப அந்த இடத்துல நாங்க ஏதோ ஒரு இடத்துல அளக்கிறோம். அப்ப அளக்கிறதாலயோ, அல்லது கால்குலேட் பண்றதால, கணிப்பதன் மூலமோ சொல்ல விளங்குதா? அப்ப இலக்க தரவு பொறுத்தவரைக்கும் ஒன்று என்ன செய்யலாம்? எண்ணுவதன் மூலம் பெறப்படலாம். கவுண்ட் பண்றதால பெறப்படலாம். அல்லது மெஷர் பண்றதால, அளப்பதன் மூலம் பெறப்படலாம். அல்லது கால்குலேட் பண்ற கணிப்பதன் மூலம் பெறப்படலாம். சோ இலக்க தரவுகள் இந்த 3 வழிகள்ல ஏதோ ஒரு வழிகள் என்ன செய்யலாம்? பெறப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இவை கணித செய்கைகளுக்கு உட்படக்கூடியது. யோசிச்சு பாருங்க. கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் நீங்க யாருக்கு செய்யலாம்? இலக்க தரவு தலைப்புகளில் செய்யலாம். ஆக அளவுசார் தரவுன்னு சொல்றது இலக்கத்த சார்பா கொண்ட தரவுன்னு சொன்னால், இலக்கத்த அடிப்படையா கொண்ட தரவுண்டால், அதுகள மட்டும் தான் எங்களுக்கு கணித செய்கைகளுக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கு. இந்த அளவுசார் தரவை என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னால்,
மேலும் இரு வகையா பிரிக்கிறாங்க. இந்த அளவுசார் தரவை இன்னும் ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன கேஸ் தெரியுமா அது? உங்களால எந்த தரவையெல்லாம் முழு எண்ல மட்டும் தான் சொல்ல இயலும் அப்படின்னு சொன்னா அது தனித்தரவு. இல்ல அது முழு எண்ணு சொன்னாலும் சரி, தசம எண்ணு சொன்னாலும் சரி பிரச்சனை இல்லன்னு வந்தால் அது தொடர் தரவு. இப்ப ஒரு ஆள்ட வயத நான் கேட்கிறேன். வயத கேட்கும்போது நாங்க என்ன சொல்றது இல்ல. சாரி இந்த வகுப்புகளோட மாணவர் எண்ணிக்கை கேட்கிறேன். வகுப்புகளோட மாணவர்களோட எண்ணிக்கையை நாங்கள் கேட்கும்போது நாங்க ஒரு நாள் சொல்றோம் இல்ல வகுப்புல 3½ பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டோமே. வகுப்புல 3½ பேர் குந்திக்கி இருக்கிறாங்க. 4 பேர் 4½ பேர் இருக்கிறாங்க. 4¼ இருக்கிறாங்க. அப்படி சொல்றேன் நாங்கள். சோ வகுப்புல மாணவர் எண்ணிக்கைன்னு கேட்டா, நீங்க முழு எண்ல மட்டும் சொல்லப் போறீங்க. 4.5 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு நாங்க ஒரு நாளும் சொல்றது இல்லையே பிள்ளையே. ஆகவே தசம எண்ண அடிப்படையாக கொண்டு நாங்க என்ன செய்யல, அத முன்வைக்காம, எந்த தரவுகளை எல்லாம் உங்களால முழு எண்ண அடிப்படையாக கொண்டு மட்டும் தான் சொல்லலாம் அப்படின்னு வந்தால், அது என்னது? தனித்தரவாக இருக்கும். பொதுவா நான் பேசுவேன் சொன்னேன் தானே, அளவுசார் தரவு வந்து ஒன்று நீங்கள் அளந்து பெறலாம், அல்லது நீங்க எண்ணி பெறலாம், அல்லது நீங்க கணித்து பெறலாம் சொன்னேன் தானே. பொதுவா பாருங்க நீங்க அந்த எண்ணி பெறுற தரவுகள் எல்லாமே அளவுசார் தரவுகளாக இருக்கு. sorry, தனித்தரவுகளாக இருக்கு. நீங்க எந்த தரவையெல்லாம் எண்ணி கவுண்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ, அது எல்லாமே எப்படிப்பட்ட தரவாக இருக்கும்? தனித்தரவுகளாக இருக்கும். பாருங்க, முழு எண் அடிப்படையில் மாத்திரம் முன்வைக்க முடியுமான தரவுகளாகும். அப்ப தனித்தரவுல வச்சுட்டாங்க என்ன செய்ய இயலாது? தசம எண்ல சொல்லப் போக இயலாது. பொதுவாக இவை எண்ணுவதன் மூலம் பெறப்படும் தரவுகளாக இருக்கும். வகுப்புள்ள மாணவர்களுடைய எண்ணிக்கை. ஆ இன்னைக்கு பயணம் செய்து சொல்லுவேன். ஆ இன்றைய நாளில் பயணம் செய்த பஸ்களின் எண்ணிக்கை. ஒரு வீதியில நாங்க சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்குதா? வரவு குறி போடுவோம். ஆ அந்த மாரி நேரங்கள்ல நாங்கள் இன்னைக்கு 3½ பஸ் போணுச்சு. 13.4 பஸ் போணுச்சு. நாங்க சொல்லலையே பிள்ளை. நாங்கள் இன்னைக்கு 13 பஸ் போணுச்சு. அப்படி முழு எண்ல தான் நாங்க என்ன செய்ய போறோம்? சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்த விஷயம் தொடர் தரவுன்னு சொல்லி நான் சொன்னேன். முழு எண்ல சொன்னாலும் பிரச்சனை இல்ல அது. தசம எண்ல சொன்னாலும் பிரச்சனை இல்ல. அது எப்படிப்பட்ட தரவுகளாக இருக்கும்னா, நீங்கள் அளந்தெடுக்கிறது இப்ப மாணவர் உயரம், நிறை, சோ இது மாரி அளக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு சொன்னால், தொடர் தரவுகளாக இருக்கும். அதே மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி எடுக்கிற தரவுகளும் தொடர் தரவுகளோட வகைக்குள்ள தான் என்ன செய்ய போகுது? வரக்கூடியதாக இருக்கும். சோ இந்த அடிப்படையில தான் நாங்கள் அளவுசார் தரவுகள 2 வகையாக நாங்கள் பிரிக்கிறோம். விளங்குதா? அளவுசார் தரவுகள நாங்க என்ன செய்றோம்? 2 வகைகளாக நாங்கள் பிரிக்கிறோம். அப்ப இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு சொல்றது அளவுசார் தரவு. அத நாங்கள் 2ஆக நாங்க பிரிக்கிறோம். அதுல ஒன்று என்னது? ஒன்பின் ஒன்று என்னது? தனித்தரவு. இன்னும் ஒன்று தொடர் தரவாக இருக்க போகுது. 2 ஐடியா வேண்டா? இந்த விஷயம் கிளியரா பிள்ளைகள்? நான் என்ன கதைக்கிறேன்னு சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது விளங்கலன்னு சொன்னாலோ கட்டாயம் சாட்ல போடுங்க. சரிதானே? ஓகே. அதுக்கு எப்படி நான் இதையும் விளங்கப்படுத்திட்டு வாரேன். நாங்கள் யார அளவுசாரா தரவு அல்லது பண்புசார் தரவுன்னு சொல்றோம் அப்படின்றால், நான் சொன்ன அந்த அளவுசார் தரவுன்ற கேட்டகரியில வராத மத்த எல்லாமே அளவு சாரா தரவுகளாகத்தான் இருக்கும். அப்ப இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கிற தரவுகள் தவிர மத்த எல்லாமே அளவு சாரா தரவுகள். சரிதானே? சோ இந்த ஐடியா ஓகே. இப்போ ஒரு விஷயம் விளங்குது. நாங்க தரவு எப்படி இருக்கும்? தரவோட வகை என்னன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் தரவுகளை ஏன் சேகரிச்சோம்னு கேட்டா, நாங்கள் தான் சொல்றோம் தரவுகள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகத்தான் சேகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. இப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த சேகரிச்ச தரவ நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்கள் மாற்றணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க ஒரு ரொட்டி ஒண்ணு சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். ஒரு ரொட்டி ஒண்ணு நாங்க சுடப் போறோம். முதல்ல நாங்க என்ன செய்வோம்? அந்த ரொட்டிய சுடுறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நாங்க எடுக்கணும். என்ன செய்வீங்க? ஏதோ ஒரு கோதுமை மாவு, அரிசி மாவோ எடுக்கணும் நீங்கள். அதுக்கு தேவையான மத்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுப்பீங்க. எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் பார்த்து கொண்டு வந்து ரொட்டி வர போறோம்லே. இப்ப நாங்க அத என்ன சொல்றோம்? நாங்கள் சேகரிச்ச விஷயத்த ரொட்டிங்கிறது எங்களோட நோக்கமா இருந்துச்சு. அதுக்காக நாங்கள் சேகரிச்ச விஷயத்த நாங்க அப்ப என்ன செய்யணும்? மாத்தணும். அப்ப அந்த அவ்வளவு விஷயத்த ரொட்டியாக மாத்தணுமா இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க சேகரிச்ச தரவுகள வச்சுக்கொண்டு நாங்க எதுவுமே செய்ய இயலாது. அந்த தரவுகள நாங்கள் எங்களோட நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாத்தணும். இப்ப நாளைக்கு ஒரு பேரன்ட்ஸ் மீட்டிங் இருக்குது. எல்லா அந்த மார்க்ஸையும் நான் கலெக்ட் பண்றேன். மார்க்ஸ நான் அப்படியே வச்சிருந்து எந்த பிரயோசனமும் இல்ல. நான் அந்த மார்க்ஸ் எடுத்து என்ன செய்யணும்? ஏறு வரிசையோ, இறங்கு வரிசையோ படுத்தி போட்டு அட இத்தனை பேர் 50க்கு மேல எடுத்திருக்கிறாங்க. இத்தனை பேர் 50க்கு குறைய எடுத்திருக்கிறாங்க. இத்தனை பேர் இந்த மார்க்ஸ் கடந்த காலம் இப்படி இருந்துச்சு. இந்த இப்ப இப்படி இருக்குது. எல்லாத்தையும் நான் என்ன செய்யணும்? ஏதோ ஒண்ணு செய்யணும் இல்லையா? ஆக, நாங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக சேகரிச்ச அந்த தரவ, என்னோட நோக்கத்த அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்க என்ன எல்லாம் செய்றோமோ, அந்த நோக்கத்த அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்க சேகரிச்ச தரவின் மீது நாங்க மேற்கொள்ற எல்லா செயற்பாடுகளுமே
முறை வழிப்படுத்தல். இந்த பிரக்கெட்ல இருக்கிற விஷயத்தை விட்டு போடுவாசிங்க. தரவின் மீது தகவலாக மாற்றுவதற்கு, அப்ப நாங்கள் உண்மையா அந்த தரவை நாங்க யோசிச்சு தகவலா மாற போகுது. அப்படி தகவலாக மாற்றுவதற்கு நாங்க செய்யற எல்லா செயற்பாடுகளும், மேற்கொள்ளப்படும் அனைத்து செயற்பாடுகளும் முறை வழிப்படுத்தல் எனப்படும். இப்ப பிரக்கெட்டோட சேர்த்து வாசிங்க. சேகரிக்கப்பட்ட தரவின் மீது நாங்க தரவு சேகரிச்சோம் என்ன, அப்படி சேகரிச்ச தரவின் மீது அந்த உரிய நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக, நாங்க எது நோக்கத்துக்கு சேகரிச்சோம், அந்த உரிய நோக்கத்தை நாங்க அடைஞ்சு கொள்றதுக்காக அல்லது நாங்க தகவலா மாத்துறதுக்காக நாங்க மேற்கொள்ற எல்லா செயற்பாடுகளுமே முறை வழிப்படுத்தல் எனப்படும். சேகரிக்கப்பட்ட தரவை நாங்க தகவலா மாத்துறதுக்கு என்னத்தை செஞ்சாலும், அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக நாங்கள் அந்த தரவின் மீது நாங்க என்ன செயற்பாட்டை மேற்கொண்டாலும் அதை நாங்க சொல்ல போறோம் முறை வழிப்படுத்தல் அல்லது செயன்முறைப்படுத்தல் அப்படின்னு நாங்கள் சொல்ல போறோம். சோ இப்ப என்னஞ்சிட்டு நாங்க தரவை எடுத்தோம், அதை முறை வழிப்படுத்தினோம், இப்ப நாங்கள் அதை தகவலாக நாங்க அதை என்ன செஞ்சுக்கிறோம், மாத்தி இருக்கிறோம். இப்ப அந்த தகவல் சம்பந்தமாக நாங்க என்ன செய்ய போறோம், நாங்கள் பார்க்க போறோம். பாருங்க, அந்த தரவினை செயன்முறைப்படுத்துவதன் மூலம், நாங்க எடுத்த தரவை செயன்முறைப்படுத்துவதன் மூலம் தகவல் பெறப்படும். தரவை எடுத்து முறை வழிப்படுத்தி நாங்க என்ன செய்யறோம், தகவலை நாங்கள் எடுக்கிறோம் ஐடியா நம்மளா இப்ப எல்லாருக்குமே இணைஞ்சிருக்கும், விளங்கி இருக்கும். ஏற்கனவே பார்த்த தரவு அர்த்தம் இல்லாததா இருந்திருக்கும். சோ தகவல் எப்படி மாறப்போகுது, இப்ப தரவு தகவலா மாறினதுக்கு பிறகு அது அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அங்க தரவு ஒழுங்கற்றதாக இருந்துச்சு, இங்க தகவல் ஒழுங்கானதாக இருக்கும். அங்க நாங்கள் தரவை வச்சுக்கொண்டு எதுவுமே செய்யலாது, அது நாங்கள் எதிர்பார்த்த நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி மாறின உடனே தீர்மானங்களை எங்களுக்கு மேற்கொள்றதுக்கு உதவியாக அது இருக்குது. சொல்லுங்களா? அப்ப இல்லாத மார்க்ஸை எடுத்து நான் 7 வரிசையோ 2 வரிசையோ படிச்சதுக்கு பிறகு என்னால ஒரு டிசிஷனுக்கு வர இயலுமா இருக்குது. அதை வச்சு நான் ஏதோ ஒன்று செய்ய இயலுமாக இருக்குது. ஆகவே தகவல் ஒரு தரவை நாங்கள் எடுக்கிறோம், தகவலுக்குமே தரவு முக்கியம் தான். ஆனால் தரவை நாங்க அப்படியே வச்சு கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை. அது தகவலாக நாங்க என்ன செய்யணும், நாங்கள் மாத்தணும். அடுத்த பேச பாருங்க, தகவலின் துல்லியத்தன்மை. யோசிக்கணும், தகவல் சரியா இருக்கணும்ன்றது யாருல தங்கி இருக்கும்னு கேட்டால் அழகா யோசிச்சு பாருங்க. நீங்க ரொட்டி சுடுறீங்க, உங்களோட ரொட்டி சரியா வரணும் என்றால் எதுல தங்கி இருந்து இருக்கும், அந்த ரொட்டிக்காக நீங்க எடுத்த விஷயங்கள், அந்த சேர்த்த மாவா இருக்கலாம், அது கூட சேர்த்த மத்த பொருட்களா இருக்கலாம். அது ஒழுங்காக இருந்தால் ரொட்டி ஒழுங்கா வந்திருக்கு. அதுல மட்டும் ரொட்டி ஒழுங்கா வரலையே, அந்த ரொட்டியை போட்டவர் ஒழுங்கா போடணும், அப்ப ரொட்டி ஒழுங்கா வரும். அது மாதிரி தான் தகவல் இருக்கணும், தகவல் சரியா இருக்கணும், துல்லியமா இருக்கணும் என்றால் தரவின் துல்லியத்தன்மையில தங்கி இருக்குது. ஓ, தரவு சரியா இருந்திருக்கணும், ஆனா அதுல மட்டும் தங்கி இருக்கல்ல, செயன்முறைப்படுத்தலிலும் தங்கி இருக்கும். அந்த செயன்முறைப்படுத்தலும் என்ன செய்யணும், சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப அடுத்த விஷயம், தகவலானது பின்வரும் நோக்கங்களுக்காக அல்லது தேவைகளுக்காக சேகரிக்கப்படுந்தால், ஓ, தரவு வச்சு நாங்க ஒரு தீர்மானத்துக்கு நாங்க வரலாம். ஒரு தீர்மானத்தை நாங்க மேற்கொள்ளணும்னா, சொல்லுவோமே நாங்க ஒரு டிசிஷன் எடுக்க போறோம். உதாரணமா எல்லா வகுப்புல நிறைய நாங்கள் எடுக்கிறோம். எடுத்து போட்டு நிறைய பார்க்கிறோம். எல்லாரோட வெயிட்டும் குறைய இருக்கு அல்லது பிஎம்ஐ குறைய இருக்குது. அப்ப நாங்க முடிவுக்கு வாரோம். ஆ என்னது எல்லாரோட வெயிட்டும் குறைய இருக்கு. வெயிட் அதிகரிக்கிறதுக்கு நாங்க ஏதாவது ஒரு விஷயத்த நாங்க செய்யணும். அதுதான் மார்க்ஸுக்கு. மார்க்ஸையும் பார்க்கிறோம். மார்க்ஸ் குறைய இருக்குது. அப்படி நாங்க எல்லாரோட மார்க்ஸும் 50 குறைய நிறைய பேர் மார்க்ஸ் இருக்கு. அப்ப நாங்கள் அந்த மார்க்ஸ் அதிகரிக்க நாங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்யணும். ஒரு டிசிஷன் நாங்க வரப்போறோம். ஏன்டா அதுக்கு எங்களுக்கு தரவு தேவை கட்டாயம். தரவு தகவலா மாறி தேவை. ஏதாவது எதிர்குறள் பிரடிக்ஷன் செய்யறதுக்கு. உதாரணமா நாளைக்கு மழை பெய்யுமா இல்லையா? அல்லது சும்மா சொல்லுவோம் ஸ்கூல்லயும் தானே. உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ஏசுவாங்க. இது எங்க எடுக்க போகுது மார்க்ஸ். அப்படியே சொல்லுவாங்களா இல்லையா? அல்லது அப்படி இந்த நல்ல மார்க்ஸ் நல்ல இந்த இப்படி கட்டாயம் ஏ எடுப்பான். எதை வச்சு பிரெடிக்ட் பண்றாங்க? அதுக்கு முன்னுக்குள்ள டேட்டாஸ் அடிப்படையை வச்சு பிரெடிக்ட் பண்றாங்க. ஆகவே கட்டாயம் எதிர்வு குரலை மேற்கொள்வதற்கு தரவுகள் தேவைப்படும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பிளான் பண்ண போறீங்க. இப்ப ட்ரிப் போட்ட பிளான் பண்றீங்கன்னா கூட சும்மா யோசிச்சு பாருங்களேன். எல்லா டேட்டாவையும் நீங்க கலெக்ட் பண்ணி எல்லாத்தையுமே அழகா ஃபில்டர் பண்ணி ஒரு தகவலா மாத்துறதுக்கு பிறகுதான் என்ன செய்றீங்க? ஒரு திட்டமிடலை மேற்கொள்றீங்க. அடே இந்த இடத்துல போனா இந்த விஷயங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல போனா இந்த விஷயங்கள் பார்க்கலாம். ஆகவே ஒரு பிளான நீங்க போடுறீங்க. இப்ப ஏதாவது ஒரு திட்டமிடல். நான் சில நார்மலா அவங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட அல்லது உங்களுக்கு அறிமுகமான உதாரணம் சொல்லிக் கொண்டு போற பிள்ளையே, அத மத்த இடங்கள்லயும் நீங்க கிரகிச்சு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு புதிய கொள்கையை கொண்டு வரதுக்கு, புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வரோம்னா நான் சும்மா எடுத்தோனே கொண்டு வரலையே. நான் கடந்த காலங்கள்ல இருந்து தரவுகள் எடுத்து, அதுல இருந்து அடிப்படையா எடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்? புதிய கொள்கையை கொண்டு வர போறோம். எல்லாரோட மார்க்ஸும் உதாரணத்துக்கு குறைய இருக்குது அப்படின்னால், ரைட் ஒரு செமினார் செய்யணும் நாங்கள். அல்லது இதுக்கு போற வார எல்லா பேட்ச்க்கும் நாங்க எக்ஸாம் பேப்பர் அதிகப்படுத்தணும். ஏதோ ஒரு கொள்கையை உருவாக்குறாங்க தானே. ஏதோ ஒரு புதிய விஷயம் வருது தானே. அது காரணம் என்ன? இந்த தகவல்களாகத்தான் என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. சோ இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிளியரா இல்லையாங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளைகள். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கொண்டு போனீங்கன்னு சொன்னால்,
சில விஷயத்த கன்சிடர் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போயிருந்தேன். கொஞ்சம் சொல்லுங்க. நான் இவ்வளவு நேரமும் சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சா? இல்லையா? எதோட அடிப்படையில அ சில நேரங்கள்ல ஏதோ ஒரு இந்த பேசிக் விஷயம் தானே, இத எங்கேயோ படிச்சுட்டு தான் சில நேரங்கள்ல நீங்க வந்திருக்கலாம். அப்ப அந்த மாரி சில விஷயங்கள கன்சிடர் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போயிருந்தேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கிளியரா இல்லையாங்கிறத மட்டும் எனக்கு கட்டாயம் சொல்லுங்க. சாட்ல.